மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். பாட்டில் எடுத்து ராமதாஸை நோக்கி வீசினது அன்புமணி. ம். வார்த்தைகளால கேவலமா ராமதாஸை அர்ச்சித்தது சௌமியா. ராமதாஸ் போட்ட குட்டியான பாமகவை அன்புமணிக்காக அவரே சாப்பிட்டார். அன்புமணியை தூக்கி வெளியில போடணும் அப்படின்றது அவர் பிளான் பண்ணார். ராமதாஸ் ராமதாஸை தூக்கி வெளியில போடணுன்றது அன்புமணி பிளான். விடாக்கண்டன் கொடாக்கண்டன், இதுல எந்த கண்டன் மணிகண்டன் அப்படின்றது தான் இருக்கு. ஃபுல்லா மணி மணி மணி. அன்புமணி ஏடிஎம்கே கிட்ட ராஜ்யசபா சீட்டு கேட்கிறாரு. அதுக்கு ராமதாஸ் வைக்கிற ஒலை தான் இந்த பேட்டி. கடலூர், விழுப்புரம் பக்கத்துல எல்லாம் நடமாடவே பாமகவோட தந்தை காடு வெட்டி கொடுத்தான். அதிமுக என்னைக்குமே மதிக்காது பாமகவை. உங்களை நம்பி 21 பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி உங்கள் பிள்ளைய நீங்கள் அமைச்சராக்குவீங்கன்னா முதல் துரோகி ராமதாஸ் தானே. இவங்க இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய சொத்து மதிப்புன்னா அன்புமணி ஆகட்டும், ராமதாஸ் ஆகட்டும், அவங்க குடும்பம் வச்சிருக்கிறது பல்லாயிரம் கோடி. எந்த வன்னியரும் இனி ராமதாஸ் சுயநலம் இல்லாமல் போராடினாருன்னு சொல்லவே மாட்டாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி ஸ்ரீவித்யா மேடம். மகிழ்ச்சி சார். பாமக கிட்டத்தட்ட இது நீர் அடித்து நீர் விலகுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜி.கே. மணி உட்பட பாமகல இருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள். ஆனா நேற்றைய அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் இனி அப்படி யாரும் பேசிடவே முடியாது. இன்னைக்கு கூட ஜி.கே. மணியர்கள் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல, எந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ப்ரெஸ் மீட் அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல அவருக்கு சரியான தலைமை பண்பு இல்லைன்னு ஆரம்பிச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலை. அதை தவிர எல்லா விஷயத்தையும் குற்றச்சாட்டை, தாய் மேல பாட்டில வீசினாரு, அவர் பொய்யா பேசுவாரு, நான் அடியாட்களை வச்சிருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு அவ்வளோ குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஏன் இந்த திடீர் பிரச்சனை சார்? அவரு தாய் மேல பாட்டில் வீசல, வீசினது தகப்ப மேல. இது புதுசா இருக்கே சார். ராமதாஸ் அவர்கள் தாய் மேலதான் வீச பார்த்தாரு. அவ சொல்லும்போது ராமதாஸ் அழுதார். ஆமா, கண்ணீர் விட்டார். அதாவது அவருக்கும் அவங்க மனைவிக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில அவர் கண் கலங்குறாரு அப்படின்னா அந்த வீசப்பட்டது தகப்பனை நோக்கி தான். அதுக்கப்புறம் சொல்றாரு இல்லையா, ஆளை வைக்கிறாரு, என்னை சந்திக்க வேணான்னு சொல்றாரு, என்னை மீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாரு, எல்லாம் சொல்றாரு. அப்போ முழுக்க யார அவர் மீன் பண்றாரு, என்ன மீன் பண்றாரு, என்னை ஆளை வச்சு பிளாக் பண்றாரு அப்படின்றது தானே. பேசாதேன்னு சொல்றாரு. நீ கதவை சாத்திட்டு உள்ளேயே இரு, வெளியிலேயே வராத, கட்சியை நான் பாத்துக்கிறேன், நீ வீட்லயே இரு, அவதான் சொல்றாரு. அதுவும் சௌமியா அன்புமணி சொல்றாங்க, நான் நாள் பார்த்துட்டேன், நேரம் குறிச்சிட்டேன், தலைவர் பதவியை மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்கதான் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது. பாட்டில் எடுத்து ராமதாஸை நோக்கி வீசினது அன்புமணி. வார்த்தைகளால கேவலமா ராமதாஸை அர்ச்சித்தது சௌமியா அன்புமணி. இதுதான் அவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்த விஷயம். ஸோ சௌமியா அன்புமணியும் சாதாரண ஆள் இல்லை. அவங்க அப்பா ஒரு காங்கிரஸ் தலைவர், கிருஷ்ணசாமி, அவ்வளோதான் பேக்ரவுண்டு. அன்புமணியும் ஒன்றும் பெரிய புரட்சிக்காரர்லாம் கிடையாது, ராமதாஸோட பையன், அவ்வளோதான். வேற எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அவர் ஒரு 35 வயசுல அவர் மத்திய அமைச்சர் ஆகும்போது அவருக்கு எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க முற்றி முற்றி போன மோதல். ஒரு நல்ல உதாரணம் தான் இதுக்கு சொல்ல முடியும். அதாவது ஒரு நாய் 4 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த மகப்பேறு வைத்தியத்துக்காக ஒரு குட்டி அதுவே சாப்பிட்ரும். ம். அந்த மாதிரி ராமதாஸ் போட்ட குட்டியான பாமகவை அன்புமணிக்காக அவரே சாப்பிட்டார். இனி பாமகன்றது எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சமாவது படித்த அறிவார்ந்த மக்கள் மத்தியில வரவே முடியாது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வெளியில உன்னால என்னால எனக்கு வெளியில தலை காட்ட முடியலையான்னுவாங்க வீட்டுல சண்டையில. அது அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டிலே அது நடந்துருச்சு. மேடையில வந்து அவ்வளவு விமர்சனங்களை வச்சிருந்தாரு ஆமா ராமதாஸ் அவர்கள். ஆமா. அந்த மலர் வெளியீட்டு இதுக்கு அறிவிச்ச பிறகும் வந்து அவர் வெளியிடாம அவர் கிளம்பி போனாரு. இதெல்லாமே அங்க நடந்துச்சு. அது வந்து பாண்டிச்சேரி பொதுக்குழுவுல ம். இவரு முகுந்தன் ஆமா ஆமா. அவரை வந்து பதவிக்கு கொண்டு வரும்பொழுது இவர் அறிவிச்சு. மைக்கை தூக்கி போட்டது, காலை ஆட்டிக்கிட்டு ம். இருந்தது, நக்கலா பார்த்தது, பேசுனது, அதை இன்னைக்கு சொல்றாரு, அவையடக்கம் இல்லாம ம். நாகரிகம் இல்லாம நாங்க நடந்துக்கிட்டாரு ஆபீஸ் வச்சிருக்கேன் வந்துருங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொல்றது, இதெல்லாமே வந்து இவர் சொன்னப்பமே ராமதாஸ் வேற கால்குலேஷன் போட்டார். ம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வரிசையா அணிகளை கூப்பிட ஆரம்பிச்சார். ம். மாவட்ட செயலாளர்களை கூப்பிடும்போது 106 மாவட்ட செயலாளர்களுக்கு 108. போகக்கூடாது, ம். போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்புமணி உத்தரவிட்டார். நேரடியா 100 பேருக்கு இவரே கால் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது தான் அவர் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. யார் ஆரம்பிச்ச கட்சி யாரை சந்திக்க விடாம பண்றீங்க அப்படின்ட்டு. அப்பவுமே மாவட்ட செயலாளர்கள், மகளிர் அணியினர், கடைசியா பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம், கடைசியா அவர் பேசினது வந்து சமூக வலைதள பொறுப்பாளர்கள் கிட்ட பேசினார். நீங்க வந்து கண்டபடி நியூஸ் போடக்கூடாது, கண்டபடி பண்ணக்கூடாதுன்னு ம். சொல்லிட்டு இவரே கண்டபடி பேசினார். ம். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருந்தது. அப்போ அவர் பிளான் பண்ணிட்டார், ம். அன்புமணியை தூக்கி வெளியில போடணும் ம். அப்படின்றது அவர் பிளான் பண்றாரு. ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள். ஓகே. ராமதாஸை தூக்கி வெளியில போடணுன்றதை அன்புமணி பிளான் பண்றாரு. ரைட்டுங்களா? இதுல வந்து இப்போ விடாக்கண்டன், கொடாக்கண்டன், இதுல எந்த கண்டன் மணிகண்டன் அப்படின்றது தான் இருக்கு. ஃபுல்லா மணி மணி மணி. இல்ல அதுதான் இப்ப matter. இப்போ இவங்க 2 பேருமே பொது வாழ்க்கையில இருக்காங்க. இவ்ளோ குற்றச்சாட்டுகள தன் மகனும் பார்க்காம ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. அவர் பேசக்கூடிய அந்த உணர்ச்சிகள பார்க்கும்போதே அவர் சொல்வது உண்மையா பொய்யாங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா வந்து பாட்டில தூக்கி தாய தாக்குனாரு. அவருக்கு தலைமை பண்பு கிடையாது. பொய்யா பேசுவாரு. என்ன சந்திக்க விடாம தடுத்தாரு. ஃப்ளைட்ல வந்து மோடி அவர்கள சந்திப்பதற்காக நான் எப்ப ஃப்ளைட் ஏறுனனோ, ஃப்ளைட் விட்டு இறங்கும்போது சொல்லிட்டேன். இனிமே நான் கட்சிய பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்குள்ள இருன்னு சொல்லிட்டான். நான் கண்ணீரோடு வந்தேன். அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்காரு. இதுல முக்கியமான அந்த இதெல்லாம் வந்து பிரச்சனைகள குடுக்காதா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு? இப்போ நிர்வாகிகள், தொண்டர்கள் சுணங்கி போவாங்க. அது அடுத்த கடி யார நம்பி போறது? இல்ல என்ன நடக்குது? அன்புமணி ராமதாஸ் அவர்கள நம்பி போகலாமா? அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் வந்திருப்பாங்க இந்நேரம். இது வேற ஏதாவது பிரச்சனைய குடுக்குமா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு? ஒண்ணே ஒண்ணுதான். இப்போ அன்புமணியுடைய கேம்பெயின் ஒன்று ம். ஆரம்பிச்சிருக்காங்க. அன்புமணியை பார்த்து ராமதாஸ் வந்து இன்னைக்கு தினமலர்னு நினைக்கிறேன், ம். தினமலர்ல அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அன்புமணியை பார்த்து ராமதாஸ் வந்து பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க. ம். அன்புமணி வந்து பொய் சொல்றாரோ இல்லையோ, ராமதாஸ் தான் நிறைய பொய் சொல்லியிருக்காரு. என்ன போய் சொல்லிருக்காரு? தினமலர்ல போட்டிருக்காங்க. ஓகே. என்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூபிஏ சர்க்கார்ல இருந்த 13 அமைச்சர்கள்ல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி தான் நம்பர் 1 அப்படின்னு சொன்னது ராமதாஸ். பல சர்வதேச விருதுகளை வந்து அன்புமணி பெறும்போது அதை பற்றி பாராட்டி பேசி புலகாங்கிதம் அடைஞ்சவர் ராமதாஸ். பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை, 108 ஆம்புலன்ஸு, இதெல்லாமே வந்து அவர் அன்புமணி கொண்டு வரும்பொழுது என் மகனை மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையே கேம்பெயினையே அவர் அலோவ் பண்ணார். ஜிகே மணியை மாற்றணும்னு சொல்லும்பொழுது அவர் தான் மாற்றுறாரு. ஸோ மகன் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டுறது யாரு? டாக்டர் ராமதாஸ் தான். அப்போ சொன்னது பொய்யா, இல்லை இப்போ இவர் சொல்றது பொய்யா அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிச்சு. ஓகே. தினத்தந்தியில
ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு தினத்தந்தியில் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் பாஜகன்னு சொல்றாரு. பாஜக கூட்டணிக்காக வந்து அன்புமணியும் சௌமியா சௌமியாவும் அன்புமணியும் வந்து கால்ல காலை விழுந்து பிடிச்சி கதறினாங்க. கதறினாங்க ஆமா. அப்படின்லாம் சொல்றாங்க. அது இந்த பிரச்சனைக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிஜேபி ஏதோ கட்சியை உடைக்குது. இல்ல ஆல்ரெடி அதுல தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. சௌமியா அன்புமணியும் அன்புமணி அவர்களும் கால்ல விழுந்து அழுதாங்க. ஆனா பேசிக்கிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில பார்த்தா அண்ணாமலை வீட்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. பெரிய தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்ப பாரத் என்னுடைய மாதா கி ஜெய். மருமகள் சௌமியா அன்புமணி வந்து ஆல்ரெடி இது எப்படி சார் விருந்துக்கு வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி பேசி முடிச்ச பிறகு தானே வருவாங்க. அப்ப இவர்கிட்ட வந்து காலையில வந்தவுடனே இவரு ஏதாவது ரியாக்ட் பண்ணிட போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அத அவர் புரிஞ்சுட்டு தானே சொல்றாரு. ஆல்ரெடி மருமக பேசி முடிச்சுட்டு கூட்டணிய அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்கன்றத தெளிவா சொல்றாரு அவரு. ஆமா. ம். நான் வந்து அதிமுகவோட போகணும்னு நினைச்சேன், இயற்கையான ஆமா. கூட்டணி ம். அப்படின்னு. ஸோ நீங்கள் இது முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அன்புமணி வந்து ஏடிஎம்கே கிட்ட ராஜ்யசபா சீட்டு கேட்குறாரு. ம். அதுக்கு ராமதாஸ் வைக்கிற ஒலை ம். தான் இந்த பேட்டி. செய்திகள் வந்து பாமக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா, எனக்கு வந்து ராஜ்யசபா சீட் இனி வேண்டாம். நான் முழுக்க முழுக்க தமிழக அரசியல தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறதா தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட சொன்னதாகவும் தகவல் அப்போ கிடைச்சது. எதுக்கு அவரும் சௌமியாவும் சேர்ந்து ம். நம்ம பாஜக கூட்டணிக்கு ஏன் போகணும்னு சொல்கிறாங்க? ம். அஃப்கோர்ஸ் இந்தூர் அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு ம். பொட்டக்காட்டில் 1000 பேருக்கு எம்பிபிஎஸ் பட்டம் கொடுத்த ஒரு ஊழல் தான் அது. அந்த அந்த வழக்கை தொடுக்க சொன்னதே குலாம் நபி ஆசாத் தான் வந்து தொடுக்க சொல்கிறாரு. ம். அந்த விஷயம்னு வச்சுக்க. ரெண்டாவது, அன்புமணிக்கு இருந்த ஏம்னா எப்படியாவது மத்திய மந்திரி ஆகலாம். என்டிஏ வந்து இங்கே கம்மியாக தான் ஜெயிக்கும். சௌமியா ஜெயிச்சாலும் மத்திய மந்திரி இல்லை, சௌமியா தோத்துட்டாலும் நம்ம வந்து ஆல்ரெடி எம்பியாக இருக்கிறோம், ம். நமக்கு வந்து மத்திய மந்திரி பதவி வந்து பாஜக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தானே பாஜக கூட்டணிக்கு போனது. 2014லேருந்து தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதுக்கான அந்த விசுவாசமான உழைப்புக்கு காரணமே எப்படியாவது மத்திய மந்திரி பதவி வாங்கிடலாம் தானே. ம். அப்போ மத்திய மந்திரி பதவி வாங்கிறதுக்கான ஆசை இல்லை, நான் வந்து ராஜ்யசபா உறுப்பினரே வேணாம், நான் மாநில அரசியலை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் ஏன் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலையே ஏன் பிஜேபி கூட்டணிக்கு போனார் அவர்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு நான் கொடுத்த மத்திய மந்திரி பதவி வேணான்னுட்டா அன்புமணி வந்து வேணான்னு சொல்லிவிடாரா? அவர்னா அவ்வளோ பெரிய தியாகசீலரா? சின்ன பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா அது கடிக்கவே கடிக்காது. ஐயோ எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் வந்து ஐஸ்கிரீமே தின்ன மாட்டேன்னு இல்ல இப்ப சொல்லுமா? தலைவர் பதவியும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கூட நம்ம இங்க இருந்து நம்ம அங்க போனோம்னா இங்க வந்து நம்ம கட்சியை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு இனி எண்ணத்துல வந்திருப்பாரு. கட்சியே இருக்காது. ம். இன்னைக்கு காலையில காடுவெட்டி குருவோட பையன் ஃபோன் பண்ணான் எனக்கு. ம். கீழ்த்தரமாக நடத்தினார் அப்படிங்கிற விமர்சனத்தையும் ராமதாஸ் அவர்கள் வச்சிருந்தாரு. நான் சொன்னேன், இனி வந்து அன்புமணி வந்து கடலூர் விழுப்புரம் பக்கத்துல எல்லாம் நடமாடவே முடியாது. கடலூர் விழுப்புரம் அரியலூர் பக்கம்லாம் வந்து அன்புமணி நடமாடவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காடுவெட்டி குருவுடைய ஆதரவாளர்கள். காடுவெட்டி குரு வந்து நக்சல் மூமெண்ட்டில் இருந்து வந்தவரை இருந்து தமிழரசன் கூட இருந்தவரை தான் டாக்டர் ராமதாஸ் வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பாமகவில் சேர்க்குறாரு. அவங்க அப்பா வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஒரு ஆள் தான் காடுவெட்டி குரு. அதனால் அந்த மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உணர்ச்சி வயமாக நின்னதுனால அந்த மக்களுடைய தலைவராக அவர் உயர்ந்துட்டார். உண்மையிலே இன்னைக்கு பாமகக்கு தலைவர் ராமதாஸான்னு கேட்டால் இல்லை, அன்புமணியான்னு கேட்டால் இல்லை. உண்மையான தலைவர் அந்த இப்போது சொல்லுவோம் இல்லையா, நமக்கு இந்தியாவுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் இப்போ நரேந்திர மோடின்னு சொல்ல மாட்டாங்க, இந்தியாவின் தந்தை காந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாமகவோட தந்தை வந்து காடுவெட்டி குரு தான். அந்த காடுவெட்டி குருவை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அவரு மருத்துவ செலவுக்கு வந்து காசு கொடுக்காம அவரை கொலை பண்ணிட்டாங்கன்றதான் அவங்க குழந்தைகள்லாம் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ அதை வந்து நேத்து வரைக்கும் மறுத்து இருந்த ராமதாஸ் வந்து நேத்து நாள் சொல்றாரு, காடுவெட்டி குருவை வந்து அவமரியாதைப்படுத்தி அவமானப்படுத்தினார் அன்புமணி அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்போ இதுக்கு மேல வந்து நீங்க வந்து இந்த 3 மாவட்டத்துக்குள்ள போக முடியுமா? வன்னியர் மாவட்டங்கள் தானே இது. கடலூர், அரியலூர், விழுப்புரம்,
அதுதானே ரைட்டுங்களா? அவங்களுக்கு வாக்கு வங்கியாவும் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட். ஆமா. அதுக்கப்புறம் அது இல்லாம அவங்களுக்கு வாக்குவாங்க இங்க வந்து சேலம், தருமபுரி வரைக்கும் ம், ம். கொஞ்சம் இருக்கு. அ பெரம்பலூர்லாம். இந்த பெரம்பலூர் பெல்ட் எல்லாமே காடுவெட்டி குரு பெல்ட் தான். ம். வன்னியர்கள் எங்க இருக்கிறாங்களோ, பாமக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ, ராமதாஸ் சொன்ன அந்த 95,000 கிராமங்கள்லயும் ம். காடுவெட்டி குருவுடைய புகழ் வந்து பெரிய புகழ். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சித்திரை முழுநிலவு மாநாட்டுல பேசுனத நீங்க சொல்றீங்க. ஆ காடுவெட்டி குரு அண்ணன் இன்னைக்கு இருந்திருந்தா, அவரு மேடையில நின்றுப்பாரு. அவர் தலைமையில இந்த மாநாடு நடந்திருக்கும். நான் எங்கேயாவது மூலையில உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ராமதாஸ் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ல பேசும்போது, காடுவெட்டி குரு அவர்களை கீழ்த்தரமாக நடத்தினார் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுதாங்க. அது அ. ரொம்ப சீரியஸ் குற்றச்சாட்டு. ம். அது வந்து வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவுடைய உயிர் வந்து காடுவெட்டி குரு. ம். மாவீரர் அப்படின்னு மாவீரன் அப்படின்னு கொண்டாடக்கூடிய. கொண்டாடப்படக்கூடிய ம். விஷயங்கள். இவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு எதிரா ஒரு பெரிய ஃபைட்ட வந்து அவரு கிளப்பி கொண்டு போனவரு காடுவெட்டி குரு. ஜெயலலிதா வந்து மிரண்டது வந்து தான். ம். இப்போ ராமதாஸ் கைது செய்யப்பட்டப்போ அவங்க ஒய்ஃபு வந்து ஃபோன் பண்ணி, அவர் வந்து தாங்க மாட்டாரு. உடல்நிலை சரியில்லாதவரு. அவர் சுடு தண்ணி இல்லாம வேற தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ம். அவர கொண்டு போய் ஜெயில்ல வச்சுருக்கீங்க. அப்படிலாம் அழுதப்போ, அந்த விஷயங்கள அப்படியே சட்டமன்றத்தில படிச்சு காமிச்சு, அவங்கள விடுதலை. ராமதாஸ வந்து விடுதலை செஞ்சாங்க ஜெயலலிதா. இதுதான் ஜெயலலிதாவுக்கும் ராமதாஸுக்குமான ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து வரலாற்று ரீதியாவே சரித்திரபூர்வமாக கலைஞர் திமுக இருக்கு இல்லையா? ம். திமுகவுக்கும் அவங்களுக்கும் தான் நல்ல ரிலேஷன்ஷிப்பு. ம். 20% இடஒதுக்கீடு வந்து எம்பிசிக்கு குடுத்தது எம்ஜிஆர் இல்ல, ம். கலைஞர். எம்ஜிஆர் வந்து ஒரு 100 சாதி சங்க தலைவர்கள்ல 99வது சாதி சங்க தலைவரா தான் ராமதாஸ ராமதாஸ் பார்த்தார். அவர்கள். அப்புறம் அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துல ஒரு 21 பேர் செத்த உடனே, அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி ம். 89. கலைஞர் ஆட்சி, அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீடு குடுக்குறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு குடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுல பெரும்பான்மை இன்னைக்கு அனுபவிக்கிறது வன்னியர்கள் தான். ம். அது வந்து 10.5% இடஒதுக்கீட விட அதிகம். அப்படி ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கும்பொழுது, ஜெயலலிதா அதிமுக என்னைக்குமே வந்து மதிக்காது பாமகவ. இன்னைக்கு அவர் சொல்றாரு, அதிமுகவோட எங்களுக்கு வந்து நேச்சுரல் அலையன்ஸ். இல்ல பிஜேபி கம்பேர் பண்ணும்போது அதிமுக வந்து உங்களுக்கு அப்படி. நேச்சுரல் ம். அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, மகன் வந்து பிஜேபியோட அடிமையா தானே இருக்கான். அந்த இந்தூர் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ்ல, அவர வந்து இம்மீடியட்டா கைது பண்ணிடுவாங்க. ஒரு ம். பெரிய பொட்டல் காட்டுல, பில்டிங்கே இல்லாம ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷனுக்கு இவர் அனுமதி குடுத்தாருன்னு குலாம் நபி ஆசாத்ன்ற காங்கிரஸ் அமைச்சர் சிபாரிசு பண்ண ஒரு விசாரணை தான் இந்த சிபிஐ விசாரணை. அது வந்து ரொம்ப சாதாரண கேஸ்லாம் இல்ல. அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. கட்டடமே கிடையாதுங்க. ஒரு மெடிக்கல் காலேஜுங்க. அங்கேருந்து எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு மாணவர்கள் டிகிரி வாங்குறாங்க. ம். அப்போ இது எவ்வளோ பெரிய கேஸு. அப்போ இது வந்து ரொம்ப சீரியஸான கேஸு. கைது பண்ணா நேரடியா திகார் ஜெயிலுக்கு போணும். தப்பிக்கவே முடியாத இதெல்லாம் ஒரு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வராதா சார்? இதுதான் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வர வேண்டிய இடி விஷயம். வரவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் இடி வரமாட்டாங்க. ம். அவங்க கூட்டணி கட்சி தானே. அது இல்லாம ராமதாஸோட சொத்துக்கள் பல்லாயிரம் கோடிங்க. எனக்கு தெரிஞ்சு திண்டிவனத்துல ஒரு கிளினிக் வச்சிருந்து, அந்த தைலாபுரம் பக்கத்துல அதான் அவருடைய சொந்த ஊருன்னு நெனைக்கிறேன். அந்த ஊர் பக்கத்துல ஒரு சின்ன வீடு. அவரு வந்து ஒரு சாதாரணமா ஒரு கிளினிக் வச்சிருந்தாரு. அவரு டாக்டர் படிச்சது சர்டிஃபிகேட்டே வந்து எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி தான் அவர் டாக்டர் படிச்சாங்க. எம்சி ராஜா ஹாஸ்டல்ல தான் அவர் தங்கி டாக்டர் படிச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு ட்ரபுள்சம் டாக்டர் அவரு. இல்ல அவரு இந்த பேட்டியில பேசும்போது கூட சொல்லியிருக்காரு. பஸ்ல நின்னுகிட்டே வந்து நான் 95,000 கிராமங்களுக்கு பக்கம் பயணம் பண்ணி, நடையா நடந்து, இன்னைக்கு நான் வந்து இந்த கட்சிய வளர்த்துருக்கேன். நான் வந்து நிர்வாகிகள சந்திக்க கூடாதா? நான் வந்து யார்ட்டயும் பேசக்கூடாதா? நான் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அதாங்க அவருடைய அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அவரோட டிராவல் என்னன்னா, ஒரு சாதாரண என்ஜிஓ மாரி, ம். ஒரு கிராமத்துல வந்து தொழுநோய்க்கு சிகிச்சை அளிக்கிற ஒரு என்ஜிஓ.
அவர் போய் கிராமத்தில் கத்துனாருன்னா எவனும் கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை வந்து வேணும், வன்னியர்கள் இடஒதுக்கீடு பெறணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து இப்போ கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஜெப ம், கூட்டத்துக்கு ம். ஜெபிக்கிற மாதிரி அந்த மக்களை ஆர்கனைஸ் பண்ணி நிற்க வச்சு பெரிய அளவுக்கு கொண்டு வந்து அது மாதிரி 95,000 கிராமங்களுக்கும் சுற்றி அதை வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாற்றி அந்த போராட்டம் வந்து நடக்கும் பொழுது போலீஸ் வந்து துப்பாக்கியை நீட்டி சுடுன்னு சொல்லி அந்த துப்பாக்கியை வந்து 21 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அந்த துப்பாக்கி குண்டுகளை மார்ல ஏந்தி சாவுற அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குனவர் டாக்டர் ராமதாஸ். அந்த எழுச்சியில வர்றவர் தான் காடுவெட்டி குரு. காடுவெட்டி குரு வந்து அப்போ நக்சலைட் அவரு. ம். அவரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து நிற்க வச்சு எல்லாத்தையும் பண்ணது வந்து டாக்டர் ராமதாஸ். பார்த்தீங்கன்னா அந்த நக்சல் மூமெண்ட்டை வந்து எம்ஜிஆர் வந்து அடிக்கிறாருங்க. அடித்து ஒரு 4000 பேரை கொல்றாரு எம்ஜிஆர். வால்டர் தேவாரத்தை விட்டு நக்சலைட்டுகளை ஒரு 4000 பேரை கொல்றாரு. அப்போ வந்து நக்சலைட்டுகள் செதறாங்க. ம். அப்போ செதறினவங்க தர்மபுரியில் அதிகம். தர்மபுரி தான் நக்சலைட் ஆக்டிவிட்டீஸோட கேந்திரம். அங்கே வந்து இருக்கக்கூடிய கேஸ்ட் வந்து யாருன்னா வன்னியர்கள் தான் அதிகம் தர்மபுரியில். இப்போ இளவரசன் திவ்யா கேஸ் கூட தர்மபுரி கேஸ் தான். அங்கே அதிகம். அங்கே வந்து திரண்ட அந்த நக்சல் சிம்பத்தைசர்களை நக்சலைட்டுகளை முழுவதுமாக திரட்டினவர் ராமதாஸ். அதை வந்து தலித்து சைட்லேருந்து திரட்டினவர் அண்ணன் திருமாவளவன். சிந்தனை செல்வன்லாம் நக்சலைட் தான். இவர்கிட்ட இருக்கிறது தடா பெரியசாமி, பக்கா வெல் நோன் நக்சலைட்டு, விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி, டிஎஸ்எஸ் மணி, இந்த டீம் எல்லாம் ஐபிஎஃப்னு ஒரு டீம். இது எல்லாமே நக்சல் இயக்கத்தை சிதறல்களை வந்து கொண்டு வந்து தான் அதில் முக்கியமான ஆளு காடுவெட்டி குரு. இப்படி ஒரு மாபெரும் எழுச்சியை திட்டம் போட்டு பிளான் பண்ண ராமதாஸ் அவர் எந்த எழுச்சியை பிளான் பண்ணி போகிறாரோ அந்த டைமில் வந்து திமுக வந்து இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. அதனால வந்து டாக்டர் ஐயாவுடைய போராட்டம் வந்து நியாயப்படுத்தப்பட்டது. அந்த தியாகிகள் வந்து மதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 96 எலெக்ஷன் நினைக்கிறேன் ஃபுல்லாக போட்டி போட ஆரம்பித்தாங்க. அப்போ பன்ருட்டி ராமச்சந்திரன் மட்டும்தான் ஜெயிச்சார். யானையில் வந்தார் அவர் சட்டமன்றத்துக்கு. அப்படி ஒரு கட்சியாக உருவாகிறாங்க. தீரன்னு ஒருத்தர் பொதுச் செயலாளர் இருந்த அவரும் நக்சல் மூமெண்ட்டை சார்ந்தவர் தான். தலித் ஏழ்மலை நக்சல் மூமெண்ட் கிடையாது. பட் தீரன் வந்து நக்சல் மூமெண்ட். பாக்கி எல்லாருமே அங்கே நக்சல் சிம்பத்தைசர்ஸ் தான் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து உருவான இயக்கம்தான் பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இயக்கம் பெரிய அளவுக்கு வளர்ந்து அது ஒரு அளவில் பரிணமிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அன்புமணியை உள்ளே கொண்டு வந்து ஒரு திணிக்கிறார். அன்புமணி அவங்க சகோதரி எல்லாருமே உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறாரு. அப்போ அந்த இயக்கமே ஏற்றுக்கல அந்த. ஆனால் தலித் ஏழ்மலைகிட்ட தான் சொல்கிறாரு. தலித் ஏழ்மலை தான் முதல்ல மத்திய அமைச்சர் ஆக்குறாரு. ஒரு தலித்தை தான் ஆக்குறாரு. அதுக்கு அடுத்தது அன்புமணி. அப்போது அவர் சொல்கிறாரு, அன்புமணியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? தலித் ஏழ்மலைக்கிட்ட டாக்டர் ராமதாஸ் சொல்கிறார். இப்போ முழுக்க முழுக்க அந்த ட்ராவலில் அன்புமணியை தூக்கி நிறுத்தியது வந்து இவர் தான். அப்புறம் அவங்க மருமக வந்து பசுமை தாயகம் அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவி சீனிவாசராவ்னு ஒருத்தர் அவர் வந்து சைக்கிள் எல்லாம் உலகம் சுற்றி வந்து சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக பேசி இவங்க இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசிட்டு இருந்தவங்க சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக திடீர்னு பேச ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு தொண்டு நிறுவன அமைப்போட செயல்பாடுகள் தான் இவங்களுடைய செயல்பாடுகள். அவரே இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் வந்து வன்னியர்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி 35 வயசுல இவரை வந்து அமைச்சராக்கி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தானே ஆரம்பிச்சாரு இந்த பேட்டி. நீங்களே சொல்லுங்க, வன்னியர்களுக்கு செஞ்சு கொடுத்த உங்களை நம்பி 21 பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி உங்கள் பிள்ளைய வந்து நீங்கள் அமைச்சராக்குவீங்கன்னா முதல் துரோகி ராமதாஸ் தானே. துரோகம் செஞ்சது யாரு? ராமதாஸ் தானே. இப்போது
நீ வந்து துரோகம் பண்ணி ஒரு இயக்கத்தை கொண்டு போனீன்னா அதுல அடுத்த வர்றது உன் வாரிசு உனக்கு துரோகம் பண்ணுமா இல்லையா? நீ வந்து ஒரு இடத்துல ஒரு ஆண் வச்சுக்க, திருடி சொத்து சேர்த்து உன் பிள்ளைய வளர்க்குற, அது பெருசாச்சுன்னா என்ன பண்ணும்? அதுவும் திருட தானே செய்யும். நீ என்ன விதை ஒன்று போட்டா சொரையொன்னா முளைக்கும், அதானே வரும் உனக்கு. அதே தான் வருது. அதே தான் மருமகளுக்கு என்ன சான்ஸ் இருக்கு, என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. கிருஷ்ணசாமின்னு ஒரு காங்கிரஸ்காரர், அவரெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தொண்டர் பலம் மிக்க ஒரு தலைவர் அவர். தொண்டர்கள் அப்படியே இப்போ எம்ஜிஆர்லாம் நடந்தாருன்னா ஓடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொண்டர் பலமே இல்லாத ஒரு ஆளு கிருஷ்ணன். அவங்க மகள் இந்த அம்மா இதெல்லாம் என்ன மதிப்பாங்க? இவங்கெல்லாம் வந்து சென்ட்ரலில் ஏதோ காங்கிரஸ் கட்சி இருக்கும், அதுலேருந்து கட்டிங் வரும், அதை வச்சு பிழைக்கலான்னு தான். இவங்க இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய சொத்து மதிப்புன்னா, அன்புமணி ஆகட்டும், ராமதாஸ் ஆகட்டும், அவங்க குடும்பம் வச்சிருக்கிறது பல்லாயிரம் கோடி. எஸ்டேட்டாக வச்சுருக்காங்க. கர்நாடகாவில் வச்சுருக்காங்க. ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ராமதாஸோட சொத்து மதிப்பு எங்கேயோ இருக்குது. அந்த சொத்துக்குள்ள வரக்கூடிய தகராறு தான் இவ்வளவும் இப்போ வெளியில வந்திருக்கு. இந்த முகுந்தன் ஒருத்தரை ப்ரொமோட் பண்றாங்க இல்லையா, முகுந்தன் வந்து அவர் வந்து இளைஞரணியா வந்துட்டாருன்னா அந்த அறக்கட்டளையில வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஆளா வந்துடுவார் முகுந்தன். ரைட்டா? இப்போ அன்புமணி குடும்பம் தான் வந்து பாமகவுடைய நம்பர் 1 குடும்பம்னு போயிட்டு இருக்கு. அது வந்து அக்கா மற்றவங்க அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஆனாலும் அன்புமணியை தாண்டி போகணும்னு நினைக்கல, யாரும் நினைக்கல. அன்புமணி குடும்பம் வந்து இப்போ திமுகவில் வந்து கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் குடும்பம் எப்படி மேலே வந்துச்சோ அந்த மாதிரி தான் அன்புமணி குடும்பம் வந்து இன்னைக்கு மேலே வந்து நிற்குது. நீங்கள் அந்த சித்திரை திருவிழாலேயே அன்புமணியோட பொண்ணுங்க வந்து எவ்வளோ இது பண்ணாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க. சௌமியா அன்புமணியோடைய கேம்பெயின்லேயும் அங்கே தருமபுரியில் அவங்க எவ்வளோ டாமினேட் பண்ணி எவ்வளோ பெரிய அளவுக்கு கவனத்தை கவர்ந்தாங்க அப்படின்றத பார்த்தேன். இந்த முகுந்தன் இடத்துல அன்புமணியோட பொண்ணுங்களை கொண்டு வரணும்னு தான் ஏம். அது கேட்டப்பதான் கிளாஸை தூக்கி அடிச்சாரு. உன் பொண்ணா கொண்டு வந்திருந்தா நீ விட்டுருப்பியா அப்படின்னு விட்டுருப்பல அப்படின்னு கேட்டதுக்கு தான் அடிச்சாங்க. அப்போ என்ன நடக்குதுங்க? இவங்க அழிச்சிட்டாங்கம்மா டோட்டலா. பாமகன்ற இடத்துல கூட முளைக்காது. எந்த வன்னியரும் இனி வந்து ராமதாஸ் வந்து சுயநலம் இல்லாம போராடினாருன்னு சொல்லவே மாட்டாங்க. கட்சியோட அடிப்படை கருவான காடுவெட்டி குருவை நிர்மூலம் பண்ணிட்டாங்க. ஜி.கே. மணி அங்க சேலம் பக்கத்துல அவரையும் நிர்மூலம் பண்ணிட்டாங்க. தமிழ் குமரன் எப்படி, ஜி.கே. மணி எப்படி, அதை பத்தின விவாதங்களை போட்டு அங்கேயும் நிர்மூலம், இங்கேயும் நிர்மூலம். டோட்டலா அதான் நான் ஃபர்ஸ்ட் உதாரணம் சொன்னேங்களா, ஒரு நாய் வந்து குட்டி போட்டு அதோட குட்டியவே பேறுகால வைத்தியமாக சாப்பிடும் என்று சொல்வார்கள். அதுபோல அவர் போட்ட குட்டியை அவரே சாப்பிட்டுட்டாரு. இனி வந்து பாமக என்பது தமிழகத்தில் இருப்பது என்பது கஷ்டம். இதை பிஜேபி பயன்படுத்தி அன்புமணியை வந்து தலைவராக்கி அவர் கையில வந்து அவர் பொதுக்குழு கூட்டி ராமதாஸை ரிமூவ் பண்ணிட்டு மாம்பழ சின்னத்தை வந்து அன்புமணி கையில கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து பாஜக தரப்புல. நான் இன்றிலிருந்து நிர்வாகிகளை மாவட்ட ரீதியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. புதிய உறுப்பினர் அட்டையும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு பொருளாளர் திலகபாமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பமாகும் போதே அன்புதானே எல்லாம், அன்புதானே எதிர்காலம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இன்றைக்கும் வந்து 35 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு இந்த கட்சின்னு சொன்னா, இன்னைக்கு அழிக்கிறதும் அவர் தான் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை முன்னிச்சிருக்காங்க. உயிர் அச்சுறுத்தலே இருக்குன்ற அளவுக்கு பாட்டில தூக்கி அடிச்சா என்ன ஆகும்? இல்ல உயிர் அச்சுறுத்தலே இருக்கு, பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இவர் குற்றச்சாட்டை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்ததுக்கு பிறகும், ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு இல்லையே. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தானே ஆதரவு இருக்கு. அது பதவிக்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய இது பண்ணலாம். ஆனா ஓட்டு என்பது எப்படி? இப்ப பதவிக்காக எடப்பாடி பழனிசாமி கையில வந்து நிறைய பேர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். எம்எல்ஏ பதவி, அந்த பதவி, இந்த பதவின்னு.
ஆனால் தென் மாவட்டங்களில் போகும்போது ஓட்டு என்பது எடப்பாடிக்கு எதிரான ஓட்டாக தானே போய் நிற்குது அதிமுக ஓட்டு. எடப்பாடியால் சம்ம பண்ண முடியலையே. அண்ணாமலை வாங்கின 18% வாக்குகளும் எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள். எடப்பாடி வாங்கின 20% வாக்குகளும் பிஜேபி அகெயின்ஸ்ட் வாக்குகள். அப்படிதானே போய் நிற்குது. அப்போ எடப்பாடிக்கு கையில் கட்சி இருந்தாலும் எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் தானே. இப்போ வன்னிய மக்கள் மத்திய தானே ஓட்டு போடணும். வன்னிய மக்கள் வந்து பாமக மெம்பர் கிடையாது இல்லை. அவங்க வந்து பாமக நிர்வாகிகளோட வரமாட்டாங்க இல்லையா. எங்க வேணாலும் இருப்பாங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க. அதே காடுவெட்டி குருவுடைய ஆதரவாளரா அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாமக தொண்டர்களும் வாக்காளர்கள் தானே. அவங்க பாமகவினர் வாக்காளர்கள் தானே. அவங்க எப்படி வந்து டாக்டர் ராமதாஸ்க்கு ஓட்டு போடுவாங்க. சிம்பல் வேற இல்லம்மா. இதுல சிம்பல் வேற காணாம போயிடுச்சு. போன பார்லிமெண்ட் தேர்தலில் அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. இப்ப அங்கீகாரத்தை பெறதே வந்து பாஜக தயவுல தான் இவங்களுக்கு இருக்கு. சோ அட்ரஸ் இல்லாத. இதன் மூலியம் வந்து பாஜக கூட்டணியில இல்ல, இப்ப வெளியில தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட என்ன சொல்றது, பாஜகவோட தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா. அது மட்டும் இல்ல, இனி வந்து பாஜக அதிமுக கூட்டணியில இவங்க சேர்ந்தாலும் இவங்களோட ஓட்டு வந்து 3.5% கணக்கு போட்டாங்க இல்லையா. அது இனிமேல் பட்டு இப்ப நோட்டாக்கு கீழே குறைஞ்சிடும். பாமகவுடைய ஓட்டு வந்து ஒரு காலத்துல 7% இருந்த கட்சி இனி வந்து இந்த ராமதாஸோட பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் நோட்டாவுக்கு கீழே சரிய போகக்கூடிய கட்சியாக பாமக மாறிவிட்டது. இனி பாமக எழுந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நடுவில் எந்த பேச்சப் பண்ணி பேசினாலும் பொதுமக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல ட்ரோல் மெட்டீரியல் தான் போடுவாங்க. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.